பிஜிடிஆர்பி மேக்ஸ் சிலபஸில் இருக்கிற நியூமரிக்கல் அனாலிசிஸ் டாப்பிக்கில் இருந்து மாடிஃபைடு ஆயிலர்ஸ் மெத்தட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஆயிலர்ஸ் மெத்தட் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, அதோட கண்டினியூ தான் மாடிஃபைடு ஆயிலர்ஸ் மெத்தட். இந்த மாடிஃபைடு ஆயிலர்ஸ் மெத்தடுக்கும் ஆயிலர்ஸ் மெத்தடுக்கும் இன்பிட்வீனில் இம்ப்ரூவ்டு ஆயிலர்ஸ் மெத்தட்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு மாடிஃபைடு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கொஷின் வந்து இம்ப்ரூவ்டு ஆயிலர்ஸ் மெத்தட்லேருந்து கூட கேட்க சான்சஸ் இருக்குது. நம்ம ஆயிலர்ஸ் மெத்தடில் பேசிக்காக என்ன கன்சிடர் பண்ணமோ அதே தான் இந்த இம்ப்ரூவ்டு ஆயிலர்ஸ் மெத்தடுக்கும் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க. dy/dx is equal to f of x, y with y of x நாட்னு ஒரு இதை எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த ஆயிலர்ஸ் மெத்தடில் நம்ம ஒரு சொல்யூஷன் yn ஃபைண்ட் பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு இனிஷியலாக yi is equal to y of x வச்சுட்டு டெரிவேஷன் பார்ட் போட்டு yn ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். ஸோ அந்த டெரிவேஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரீஸ் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது இந்த h² அண்ட் ஹையர் ஆர்டர் ஆஃப் ஹச்சை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணி ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். அது வந்து ஆயிலர்ஸ் மெத்தட். இம்ப்ரூவ்டு ஆயிலர்ஸ் மெத்தட்னா என்னென்னா இந்த h² டேர்மை இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃபார்முலா டெரிவேஷன் போடுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து இம்ப்ரூவ்டு ஆயிலர்ஸ் மெத்தட். ஸோ அந்த டெரிவேஷன் பார்ட் பார்த்தலாம். ஆயிலர்ஸ் மெத்தடில் பார்த்த மாதிரியே y1 is equal to y of x1 வேர் x1 is equal to x0 plus h வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு x1ஓட வேல்யூ வந்து x0 plus hன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம வந்து h³ அண்டு அதுக்கு மேலே இருக்கிறத வந்து நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் y' வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து y1 வேல்யூ கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி ஜென்ரலாக yn வந்து நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ கிவன் ஈக்குவேஷன் வந்து என்னது dy/dx is equal to f of x, y. தட் இஸ் இது எப்படி எழுதலாம், y' of xன்னு எழுதலாம். நம்மளுக்கு தேவை y' of x0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x0 y0 ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் இங்கே y' of x0 தேவை. அதனால் இந்த y' of xஐ எகெயின் we differentiate with respect to x. ஓகேங்களா, இங்கே f of x, y இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த டேர்ம் எப்படி வரும், ∂f/∂x into ∂x/∂xன்னு வரும். ப்ளஸ் ∂f/∂y into ∂y/∂x. தட் இஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் மாதிரி வருது. இதை நம்ம எப்படி எழுதலாம், fxன்னு எழுதலாம். ப்ளஸ் இது வந்து fy. ∂y/∂xை வந்து நம்ம தட் இஸ் dy/dx மீனிங். ஓகேங்களா, அதனால் நம்ம y' நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். fx of x, y ப்ளஸ் y' of x இன்ட்டு fy x, y. y' முன்னாடி போட்டு fyயை பின்னாடி போட்டிருக்கேன். ஓகேங்களா, தட் இஸ் y' of x இதுனா y' of x0 இந்த வேல்யூ கிடைக்கும். எக்ஸு ஒய்க்கு பதிலாக x0 y0 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த y' வேல்யூவும் y'' வேல்யூவும் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ y of x0 இங்கே என்ன இருக்குது, y of x0 ப்ளஸ் h/1 ஃபேக்டோரியல் y' of x0 ப்ளஸ் h²/2 ஃபேக்டோரியல் y'' of x0. அப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் y of x0 வரும் ப்ளஸ் h/1 ஃபேக்டோரியல் தட் இஸ் h y' of x0. y' of x0ஓட வேல்யூ f of x0, y0 ப்ளஸ் h²/2 ஃபேக்டோரியல் y'' of x0ன்னு பார்த்தோம். அதனால் இந்த வேல்யூவை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து h/2வை நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, வெறும் h தான் இருக்குது. அப்போ வந்து 2 இன்ட்டு f of x0, y0 ப்ராக்கெட்குள்ளே வரும். இங்கே h இன்ட்டு இந்த வேல்யூ வரும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, 2 இன்ட்டு f of x0, y0 ப்ளஸ் h இன்ட்டு fx of x0, y0 ப்ளஸ் h இன்ட்டு y' of x0 fy இன்ட்டு x0 y0. ஹச்சை வந்து இது ரெண்டுக்கும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த 2f of x0, y0 தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். தட் இஸ் 1 + 1 2ன்னு வருது பாருங்கள். அது இப்போ இது வந்து என்னென்னா இந்த டேர்ம்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கன்வீனியன்ட்காக இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் f of x ப்ளஸ் h, y ப்ளஸ் hோட வேல்யூ திஸ் ஒன் f of x, y ப்ளஸ் h இன்ட்டு fx x, y ப்ளஸ் k இன்ட்டு fy x, y எக்ஸெட்ரான்னு வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம்
அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஒய் நாட் அப்படியே இருக்குது, h/2 அப்படியே இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்குது. இந்த டேர்ம்லேருந்து நம்ம இந்த டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக எக்ஸ் நாட் ஒய் நாட் இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹச்சுக்கு பதிலாக ஹச் இருக்குது, கேக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் இருக்குது. ஸோ இங்கே கேக்கு பதிலாக ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட்டை இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து y1ன்னு இருக்குது. ஸோ இன் ஜென்ரலாக yn-க்கு எழுதுகிறோம். இதுதான் வந்து இம்ப்ரூவ்டு ஆய்லர்ஸ் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் கம்மா ஒய் நாட் ப்ளஸ் ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இல்லை, ஒய் நாட் ப்ளஸ் ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் வந்து ஆய்லர்ஸ் ஃபார்முலாவில் டிரைவ் பண்ணது. y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் போட்டோம்ல அந்த வேல்யூ. ஸோ அதை கொஞ்சம் இங்கே ரீகால் பண்ணிக்கோங்க. y1 வேல்யூ இன் ஆய்லர்ஸ் ஃபார்முலான்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆய்லர்ஸ் மெத்தட் ஃபார்முலா என்னென்னா yn+1 இஸ் ஈக்குவல் டு yn ப்ளஸ் ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்என் கம்மா ஒய்என்னு எழுதுவோம். ஓகேங்களா, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்என் கம்மா ஒய்ன்னு டெல் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, டெல் ஒய்யோட வேல்யூ ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட். ஓகேங்களா, அதை எடுத்துருக்கோங்க. ஸோ இது எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஒய் நாட் நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் அட் எக்ஸ் நாட் ஒய் நாட்னு எழுதலாம். ஏன் இப்படி எழுதுகிறோம்னா கிவன் கொஷின் வந்து என்னென்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு எழுதணும்ல. ஸோ அப்போ எஃப் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ்னால் அது ஸ்லோப் தானே, நம்ம அனலிட்டிக்கலில் படிச்சிருப்போம். ஸோ அதனால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட்டை ஸ்லோப் அட் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட்னு போடுறோம். ஓகேங்களா, ஆய்லர்ஸ் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுற எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் வந்து ஸ்லோப் அட் எக்ஸ் நாட் ஒய் நாட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இந்த இம்ப்ரூவ்டு ஆய்லர்ஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணோம்ல, yn+1 ப்ளஸ் ஒய்என் ப்ளஸ் இந்த ஹோல் திங்கும் வந்து நம்ம வந்து டெல் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, டெல் ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த வேல்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஹச் இன்ட்டு திஸ் ஒன் பை 2ன்னு இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி பை 2ன்னு போடுறதுனால ஆவரேஜுன்னு நம்ம வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஹச் இன்ட்டு ஆவரேஜ் ஆஃப் த ஸ்லோப் அட் எக்ஸ் நாட் அண்ட் ஒய் நாட். அதே நம்ம இன்னொரு இதில் என்ன சொல்லணும்னா ஆவரேஜ் ஆஃப் த வேல்யூஸ், ஸ்லோப்னா என்னது டிஒய் பை டிஎக்ஸ் தான், அதுதான் இங்கே சொல்கிறோம். ஆவரேஜ் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்வல்ஸ் எக்ஸ் நாட் டு x1ன்னு நம்ம போடுறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 1 மார்க்குக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரொம்ப டெப்த்தாக அனலிட்டிக்கல் டயக்ராம் போட்டு நம்ம ஸ்லோப்பு அந்த லெவலுக்கு ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்க வேணாம். ஜஸ்ட் ஆனால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த இம்ப்ரூவ்டு ஆய்லர்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எரருங்கிறது ஆர்டர் ஆஃப் ஹச் கியூப். ஓகேங்களா, எதுலேருந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணோமோ அதுதான் வந்து நம்ம எரர்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம அவ்வளோ டெப்த்தாக படிக்க வேணாம். இது வந்து ஏன்னா டயக்ராம் போட்டு ரொம்ப கான்செப்ட் உள்ளே போகுது. அதனால் நம்ம ஒன்லி ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் yn+1 என்னென்னா yn ப்ளஸ் ஹச் இன்ட்டு எஃப் ஆஃப் xn ப்ளஸ் 1/2h கம்மா yn ப்ளஸ் 1/2 h இன்ட்டு எஃப் ஆஃப் xn ப்ளஸ் yn. ஓகேங்களா, இதுதான் வந்து மாடிஃபைடு ஆய்லர்ஸோட ஃபார்முலா. இந்த மெத்தட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா த மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆவரேஜ் ஆஃப் த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பாயிண்ட்ஸ் ஆவரேஜிங் ஆஃப் த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணது இந்த மாடிஃபைடு மெத்தட். இம்ப்ரூவ்டு ஆய்லர்ஸ் மெத்தட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஆவரேஜ் ஆஃப் த ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். Compute y at x is equal to 0.25 by modified Euler's method given y dash is equal to 2 into xy with y of 0 is equal to 1 தந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து given வந்து f of x, y எழுதிக்கோங்க. f of x, y வந்து 2xy with conditions x naught is equal to 0, y naught is equal to 1, h வந்து இந்த given value h is equal to 0.25. ஓகேங்களா, ஸோ இதை நான் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். xnன்னா என்னென்னா
எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஒன்னுனா எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச்சில் நீங்கள் இந்த எக்ஸ் நாட் ஜீரோவாக இருக்கிறதுனால இதே வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு ஹெச்சுக்கு கிடைக்குது. எக்ஸ் வேல்யூ தான் வந்து ஹெச்சுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தடுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். yn + 1 = yn + h × f of xn + h/2, yn + h/2 × f of xn, yn. ஸோ இதில் nக்கு வந்து 0 எடுத்திங்கன்னா y1ஓட வேல்யூ கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. நம்ம நெக்ஸ்ட்டு தந்திருக்க வேல்யூஸ் எல்லாம் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். y0 வந்து 1, h வந்து 0.25, x0 வந்து 0. ஸோ அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஃபைனலாக f of x0, y0 என்ன கிடைக்குதுன்னா f of 0, 1ன்னு கிடைக்குது. f of x, y வந்து 2xy. ஸோ இதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 0வும் yக்கு 1ம் போட்டிங்கன்னா 2 × 0 × 1, தட் இஸ் 0. அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 0 × anything is 0. சிம்பிளாக y வேல்யூ வந்து 1 கிடைக்குது. x வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் 0.125 கிடைக்குது. ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் போட்டோம்னா we reach the result. இதே மாதிரி இன்னொரு சம்மும் போட்டிருக்கேன். இந்த சம்முக்கு அப்புறம் ஒரு நோட் தந்திருக்கேன். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இந்த சம் பார்த்துருங்க. ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான், ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளிகேஷன் தான் இந்த மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தடில். இதில் வந்து dy/dx = x² + y² and y of 0 = 1ன்னு சொல்லியிருக்காங்க. we have y of 0.1. ஸோ கிவன்லேருந்து f of x, y வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இட் இஸ் x² + y². x0 வந்து 0, y0ஓட வேல்யூ வந்து 1, h வந்து 0.1. நெக்ஸ்ட்டு மாடிஃபைடு ஆய்லர்ஸ் மெத்தட் ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. அதில் வந்து nக்கு 0 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா we get this one, that is y1 = y0 + h × f of x0 + h/2, y0 + h/2 f of x0, y0. ஸோ இதில் கிவன் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we get the result. ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் தான். நீங்கள் அப்படியே பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்குவோம். ஸோ இந்த இதில் வந்து ஆன்சர் வந்து 1.1105 கிடைக்கும். ஸோ ஒரு முக்கியமான நோட்டு நான் முன்னாடி மிஸ் பண்ணிட்டேன். எரர்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. லோக்கல் எரர் அண்ட் குளோபல் எரர்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் h³ வந்து ஆய்லர்ஸ் மாடிஃபைடு மெத்தடில் வருது பாருங்கள், அதை வந்து நம்ம லோக்கல் எரர்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ என்னென்னா h³/2 yn''ன்னு வரும். ஓகேங்களா? இதை என்னன்னு இன்னொரு மெத்தடில் சொல்லலாம்னா எரர் இன் 1 ஸ்டெப் ஆஃப் ஆய்லர்ஸ் மாடிஃபைடு மெத்தட்னு சொல்லலாம். குளோபல் எரர்னா ஆர்டர் ஆஃப் h² சொல்லுவோம். இதோட அனதர் நேம் என்னென்னா an accumulation of error from step to step in whole rangeன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா h வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா எரர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? தட் இஸ் அந்த ஸ்டெப்போட சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா எரர் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து லீனியராக இருந்துச்சுன்னா எரர் ஃப்ரீ சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? எரரே வராது. லீனியர்னா என்னென்னா டிகிரி 1. டிகிரி 1னா ஃபார் எக்ஸாம்பிள் x + y 2x + 3y அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ நம்ம அந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தீங்கன்னா h² வேல்யூ வந்து என்னென்னா h²/2 × y''ன்னு சொல்லும். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எடுக்கிறப்ப y'' போட்டால் 0 ஆகிடும். ஸோ அதனால் எரரே வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.